எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைக்கி என்ன விலாக்னா, ஒரு டியூஸ்டே அன்றைக்கி வந்து ஹோரை டைமில் பூஜை பண்ணி இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்தது தான். அதுக்கு வந்து என்னென்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் வந்து இது. கண்டிப்பாக இதில் பூஜை பண்ணி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய் ஹோரை டைம் என்னென்னா, மார்னிங் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு வந்து 8 to 9. நான் மதியம் 1 to 2 தான் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் தரையில் வந்து அழகாக கோலம் போட்டுட்டு அதில் ஒரு மணப்பலகை வச்சு விரித்து சுவாமியை வச்சு அலங்காரம், எல்லா சுவாமிக்குமே பூ வச்சு சுவாமியை அலங்காரம் பண்ணிக்க வேண்டியதான் நமக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் குலதெய்வ விளக்குக்கும் பூலாம் வந்து அழகாக வந்து வச்சாச்சு. சுவாமிக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அபிஷேகத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட வேண்டியதுதான். முருகப்பெருமான் சிலை எடுத்து வந்து வச்சாச்சு. சுவாமி பட்டும் போட்டு விட்டாச்சு டிவியில். அதை போட்டுகிட்டே வந்து இந்த பூஜை பண்ணையில் வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். அபிஷேகம் வந்து 5 அபிஷேகம் வந்து நான் பண்ணியிருந்தேன். அப்புறம் 2 நெய் விளக்கேற்றி சுவாமிக்கிட்ட வந்து சாம்பிராணி வந்து ஏற்றி விட்டாச்சு. எவ்ரி டியூஸ்டே வந்து இந்த பூஜை பண்ணலாம். ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ண முடியாதவங்க ஹோரை டைம்லையும் பண்ணலாம். அதற்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அபிஷேகம் வந்து ஆரம்பித்தாச்சு. 5 அபிஷேகம், பால், தயிர், சந்தனம், மஞ்சள், அப்புறம் வந்து கடைசியில் விபூதி அபிஷேகம். விபூதி அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அபிஷேகம். அப்புறம் அபிஷேகம்லாம் பண்ணி நம்ம பூவு, தூப, தீபம் வந்து எல்லாமே காமிச்சிட்டு வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள ஏங்குமே. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா. விபூதி அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன்னே, அதுக்கு காரணம் இந்த பிக்சர் தான். அழகாக சிரிப்பாங்க. அப்புறம் பூஜையெல்லாம் முடித்து நம்ம எல்லாம் செட் பண்ணி வந்து வச்சாச்சு. சுவாமிக்கு நெய் விளக்கு வந்து நல்லா உருக்கி அது நல்லா எண்ணெய் மாதிரி மாறிடுச்சு. அப்புறம் தீப தூப ஆராதனை காமிக்கிறதுக்கு எல்லாமே பற்ற வச்சுட்டு முருகன் மந்திரம் தெரிஞ்சால் 108 மந்திரம் வந்து சொல்லி பூஜை பண்ணுங்கள். அப்புறம் இந்த பாட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பாட்டெலாம் போட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு எல்லா சுவாமிக்குமே பூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. எல்லா சாமிக்குமே நிறந்து வந்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து துர்க்கை அம்மனுக்கும் வந்து விளக்கு போட்டிருந்தேன். 2 விளக்கு போட்டு டியூஸ்டே ஆர் ஃப்ரைடே வந்து ஏற்றலாம். நெக்ஸ்ட்டு எல்லா இடத்துக்குமே எல்லா நிலவாசலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துக்குமே வந்து சூடம் சாம்பிராணி வந்து காமிச்சு மூளையிலலாம் வந்து காமிங்க. கெட்ட சக்தி இருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு போயிடும், நல்ல சக்தி நம்ம வீட்டுக்கு வரும். தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நமக்கு என்ன மந்திரம் தெரியுமோ, முருகன் மந்திரம், கந்த சஷ்டி கவசம், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை படிங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அப்புறம் 108 மந்திரம் சொல்லி முருகப்பெருமானுக்கு வந்து நல்லா பூக்களாலே வந்து அலங்கரிச்சாச்சு. அப்புறம் பூஜை பண்ணியெல்லாம் முடித்தாச்சு. ஃபைனலி அப்படியே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே சுவாமிகிட்ட உட்காந்து அலங்காரம், முருகப்பெருமானுடைய அழகு அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கனே வந்து உட்காந்தாச்சு. மார்னிங்கே வந்து எல்லா பூஜையுமே எப்போவுமே முடிச்சுட்டு ஈவினிங் போல் எப்போவுமே வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து முருகனை பார்க்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு 2 விளக்கு போட்டுட்டு அவரை பார்த்துட்டு வந்தால் தான் ஒரு ஹாப்பியாகவே இருக்கும். இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, அன்னைக்கு வந்து வேல் வந்து நான் சனிக்கிழமை அன்னைக்கு நான் ஒரு வேல் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 4-5 டேஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா நான் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பார்சல் வந்துருச்சு. பிரித்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த வேல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.